நீங்க சச்சின் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ரீ ரிலீஸ்க்கான ஒரு விஷயம் சார். இப்போ அந்த டைம் பீரியட்ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் இப்போ வந்து அந்த படத்தை இன்னும் என்ஜாய் பண்றாங்க. எஸ்பெஷலி சச்சின் திருப்பியும் தியேட்டர் கொண்டு வராங்க. கண்டிப்பா வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்றேன். ஏன்னா 20 வருஷம் நிறைவாகுது பண்றேன். உதாரணத்துக்கு ஒரு சொத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இப்போ சமீபத்தில் வந்து ஜெர்மனியில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க. அது கூட நான் வந்து ஓவர்சீஸ் நண்பர்கிட்ட சொல்லி கொடுக்காதுன்னு, அப்புறம் ஆஃபீஸ் வந்து இந்த ஒரு தடவை நான் வார்த்தை கொடுத்துட்டேன், எனக்காக கொடுங்கன்னாரு. சரி கொடுங்கண்ணே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசூலாயிருக்கு. ஒரே ஷோ ஆல் ஷோ ஃபுல். அந்த ஷோ ஃபுல்லாக ஒரு ஷோவும் ஃபுல்லாக போச்சு. ரிசர்வேஷனே ஃபுல்லாச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இல்ல ஆனா இது அது நீங்க ரீ ரிலீஸ் பண்றது ஓகே, பட் அந்த டைம்க்கு இப்போ இந்த டைம் ரீ ரிலீஸ்ல இன்னும் ஜாஸ்தி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த அழகை என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்போ குழந்தைங்களா இருந்தது 20 வருஷத்துல அதுங்க அப்படி வந்திருக்கோம் இல்லையா? அதனால அந்த ஆங்கிள் ஓகே. அந்த 20 வயசுல இருக்கிற பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த 40-20லேருந்து என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். அது என்ன ஒரு 5 வயசுலேருந்து பசங்க 5 வயசு பசங்களும் இன்னும் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ கன்ஃபார்ம் ஏப்ரல். ஆமாம், அதாவது முதல் ரவுண்ட் வந்த லாபத்தை விட இந்த ரவுண்ட் கொள்ள லாபம் இருக்கு. கொள்ள லாபம் இருக்கு. ஐ திங்க் எவ்ரிவன்ஸ் ஃபேவரட் படம் அது. சார் பாத்தீங்களா? அது அவ்வளோ அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும். சூப்பர் சார். என்னமா ரசிச்சிருக்காரு பாருங்க. ஸோ நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். அந்த காஸ்டியூம், அந்த அவருடைய மேனரிசம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்.